அனாவசியமா அரசியல் பேசாதே. டீ சாப்பிடுற இடத்துல கட்சி தெரியாத புயல்கள்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாயா? என்னையா ஆளே இல்லாத கடைக்கு டீ ஆத்திட்டு இருக்க? நாங்கெல்லாம் யாருமே இல்லாமலே போராடுவோம், வெல்வோம். பால்ல நுர இல்லைன்னா தேர்தல் வாக்குறுதி மாதிரி சப்புன்னு போயிடும். என்னையா பாலையும் பாலிடிக்ஸையும் ஒன்னா மிக்ஸ் பண்ற? நாங்க பால்ல தண்ணியும் கலக்கிறது இல்ல, கொழுப்பையும் கலக்கிறது இல்ல. என்ன நக்கலா? ஐயோ, நான் நாட்டை பொறுத்தாங்க, எனக்கு அப்படிலாம் பேச தெரியாதுங்க. என்னையா காலையில இருந்து ஒரே சிந்தனையா இருக்கும்? என்ன சிந்தனை உனக்கு? எல்லாமே மறந்து போகலாம். நேற்று பேசுனது மறந்து போகுது, காலையில சாப்பிட்டது மறந்து போகுது, எல்லாமே மறந்து போகுதுண்ணா. நம்ம ஊர் அரசியல்வாதி மாதிரியா? இதுக்கு ஒரு மருந்து இருக்கு. காலை மாலை 2 வேளை காசு கொடுத்து என் கடையில டீ குடிச்சா அடுத்த வீட்டு ஆயாலேந்து ஆக்ட்ரஸ் ரேயா வரைக்கும் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துரும். ஞாபகத்துலதான் வருமா, நேர்ல வராதா? டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? எதை? டெஸ்டுக்கு நாங்க ரெடி, நீ ரெடியா? நானும் ரெடியா இருந்தாங்க. ஆனா பாருங்க, இந்த நாம் தமிழர் கூட்டம் எங்களை பார்த்து வந்தேரின்னு சொல்லுதுங்க. இங்க பாத்தியா, காலையிலேயே ஜாதி கலவரத்தை கிளப்புறான் பாரியா. இந்தாங்க டீயை குடிங்க, உங்க அம்னீஷியாவுக்கு பெஸ்ட் மெடிசன். இந்த திராவிட மாடல் ஆட்சியில வேங்கை வயல் ஜல்லிக்கட்டின் போது இன்ப நிதியை உட்கார வச்சுட்டு கலெக்டர் அம்மாவை நிக்க வச்சது. திருப்பதினா 24 மணி நேரம் நிப்பீங்க, திருச்செந்தூர்னா கசக்கும்னு சொன்ன அல்லோலியா பாபு. கன்னியாகுமரியில கண்ணாடி பாலத்துல போயிட்டு திருவள்ளுவரை பார்த்துட்டு வேகமா விவேகானந்தரை பார்க்காம யூ டர்ன் போட்ட சிஎம். முன்ன மாதிரிலாம் இப்ப கள்ள ஓட்டு போட முடியலன்னு ஃபீல் பண்ணி சொன்ன அமைச்சர் முத்துசுவாமி. எனக்கு இப்ப எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நம்ம டீயோட எஃபெக்ட் எங்க சொல்லு பாப்போம். குடும்ப சண்டையில தினகர் ஆபீஸ எரிச்சது. யோ, அது அப்பா காலத்து மேட்ரியா, பேரங்காலம் இப்ப ட்ரெண்டிங்க்கு வாயா. யார் அந்த சாரு? விஜய் சொன்ன சிஎம் சாரு. பீகார்ல எஸ்ஐ யாரு? ஐயோ நிறுத்து. விட்டா பொண்டாட்டி மாதிரி போன ஜென்மத்துல என்ன சட்டை போட்டுன்றது சொல்லுவ போல. பொத்திக்கிட்டு கிளம்பு வா. ஆடா பாவிகளா, இவ்வளோ விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. குடிச்ச டீக்கு காசு கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையாடா? இவங்களை எல்லாம் ஒருவேளை அவன் அனுப்பிச்சிருப்பானோ? வந்துட்டேன் சொல்லி வாய முள்ள அதுக்குள்ள வந்துட்டானே. உன் வாய்க்கெல்லாம் நீ உள்ள இருப்பேன்னு நினைச்சேன். கடையை திறந்து வச்சிருக்கிற. ஓ, கரூர் சம்பவத்தை பத்தி பேசுறாங்களே, அவங்களையெல்லாம் புடிச்சு உள்ற வைக்கிறீங்களே, அதை பத்தி சொல்றியா? பொய் செய்தி பரப்புனா அதிரடி கைதுதான். அப்ப முதல்ல உங்களை தான் தூக்கி உள்ற வைக்கணும். நீட் விளக்குலேருந்து நீங்க சொல்ற பொய் நீட்டிக்கிட்டு நிக்குது. நீ வாய மூடு, டீயை போடு. காசே கொடுக்காம டீ குடிச்சாலும் உரிமையோட கேட்கிற பத்தியா, அந்த கான்பிடன்ஸ் தான்யா. இந்த கான்பிடன்ஸை கொடுத்தது எங்க தலைவர். தமிழகம் தலை கவிழக்கூடாதுன்னு ஒத்தையாளா போராடிட்டு இருக்காரு. ஏன் தலை கவிழணும்? உங்களுக்கு என்னப்பா, அதான் தீபாவளி வருது, டாஸ்மாக் சேல்ஸ் அல்லுன்னு அள்ள போகுது. ஒரே வசதி தான், வாய்ப்பு தான். உடனே அங்க வந்து நின்னுடுங்க. நேக்கா பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு அதை டெபாசிட்னு இப்ப உருட்டுன்னு உருட்டி இருக்கீங்களே ஐயா. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. இந்த வந்துட்டாரே ரசிக குஞ்சு. எது இவரு குஞ்சா? உங்க துணை முதல்வரோட ரசிகர் மன்ற தலைவரை அமைச்சராக்கி இருக்கிறீங்களே, இவரு குஞ்சுனா அவரு என்ன? ஓ, ஒரு கான்ல பேசுறாருனா அந்த 200 ரூபாய் ஊப்பிய சோசியல் மீடியால சும்மா பதற விடுறோம்ல தம்பி. இவங்க கூட்டத்தையே பாஜக பொலன்னு பொழந்துகிட்டு இருக்கு. ஐயா, அவங்க இப்ப எங்க வம்பு தும்புக்கெல்லாம் வர்றதில்ல, அவங்களுக்குள்ளாரே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. வர எலெக்ஷனுக்குள்ள உங்க பஞ்சாயத்தெல்லாம் நீங்களே முடிச்சிருவீங்க தானே? நீங்க தேவையில்லாம அந்த பண்ணையூர் பார்ட்டிக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. யோ, நாங்க எங்கயா அந்த ஆளுக்கு முட்டு கொடுக்குறோம்? நியாயத்தை சொன்னா உனக்கு ஏன் அவ்வளவு கோவம் வருது? யோ, சம்பவம் நடந்தப்ப ராவோடு ராவா எங்க தலைவர் அங்க களத்துல போய் நின்னாரு. அந்த மக்களை பார்த்தாரு. மனிதநேயமே அவரை பார்த்து தலை கவிழ்ந்து நின்னுச்சியா.
ரைட்டு. கள்ளக்குறிச்சியில 68 பேரு தாலி அறுத்தாங்களே, அங்க இவரு போகல. திருவண்ணாமலையில மண் சரிவுல ஒரு குடும்பமே புதைஞ்சிச்சே, அங்க இவரு போய் பார்க்கல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. வருதுல்ல டவுட்டு? ஆமா ஆமா. டிவி தவன் போயிட்டானா? போயிட்டான்ப்பா. நான் ஒரு சீக்ரெட் சொல்லவா? இது போல் க்ரௌடை மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு எங்கள் கூட்டணி கட்சியில் ஒரு சில ஏஜென்ட்டுகளை வச்சுருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் தொக்கா 10 லட்சம் ரூபா எடுத்து கொடுத்துருப்போம்ல. சாதாரணமாக ஆக்சிடென்ட் ஆனால் 3 லட்ச ரூபா கொடுப்பாங்களாம். இந்த மாதிரி கரூரில் மிதிபட்டு செத்தவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. வருதில்ல டவுட்டு? சொன்னா பண்ணுறீங்க அரெஸ்ட்டு. பொய் செய்தியை பரப்புனா கைது தான். நாள் முழுக்க இவங்களுக்கு சொம்பு தூக்குன மீடியாவை அரசு கேபிள் லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க. ஒன்றிய அரசு அப்படின்னு இவருக்கு சொல்லி கொடுத்தவரோட தூக்கத்தை கெடுத்துட்டாங்க. ஏயா கொஞ்சமாவது நன்றி விசுவாசம் வேணாமா? நன்றி விசுவாசம் இதெல்லாம் எங்களுக்கு பாடம் எடுக்கிறியா? சிவகங்கையில் சர்ச்சு பேச்சப் ஒர்க்கு தான். அதோடைய கள ஆய்வுலையே எங்கள் தலைவர் இருந்தாரியா, நிதியை வாரி வழங்கினாரியா? அதான் தெரியுமே, அவங்க தும்முனாலே இவருக்கு சளி பிடிச்சிரும். ஆனா இந்த பக்கம் சனாதனத்தை ஒழிப்போம்னு தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க. இது எல்லோருக்குமான ஆட்சியா? அதனாலதான் அகில உலக முருக மாநாடையே நடத்தணும். ஐயோ அதை பத்தி பேசாத, நான் காண்ட் ஆயிடுவேன். உண்மையான முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்தினவங்க இதோ இங்க இருக்காங்க. மாநாடு நல்லபடியா நடக்க கூடாதுன்னு கொடைச்ச கொடுத்தது நீங்க. அதையெல்லாம் முறியடித்து வெற்றிகரமாக மாநாட நடத்திட்டீங்களே அப்படிங்கிற காண்டு இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. நீ இப்படியே புலம்பிக்கிட்டு எங்களுடைய ஆன்மீக புரட்சி மாடலை பக்கத்து மாநிலத்துக்காரனையே ஃபாலோ பண்ணி ஐயப்ப சங்கமமே நடத்திட்டான். பிக் பாக்கெட் அடிக்கிறவன் வழிப்பறி கொள்ள அடிக்கிறவன்ட்ட தொழில் படிச்ச கதையா இருக்குது. அத உடுபங்கு புதுசா பேரை மாத்தி ஊரை ஏமாத்த ஆரம்பிச்சிருக்கீங்க போல. யோ, இனிமே ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் வராங்களே, நோயாளின்னு சொல்லக்கூடாது, மருத்துவ பயனாளின்னு சொல்லணும்னு எங்க தலைவர் உத்தரவு போட்டிருக்காரியா. இது ஒரு மனித நேயம். கிழிஞ்சிது போ. இனிமே ஹாஸ்பிட்டல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைச்ச மாதிரி தான். ஆளே பார்க்க ஒரு மாதிரி இருக்கானே, சின்னவரோட சின்னவர் மாதிரி புதிய தொழிலதிபரா இருக்கணும். வணக்கம் சார், காஃபி டீ? மசாலா டீ, சக்கரை கொஞ்சம் தூக்கலாம். போட்டுருவோம். என்ன சார் தொழில் பண்றீங்க? கியூஆர் கோடெல்லாம் மாட்டிக்கிட்டு சுத்துறீங்க. பிச்சைதான். 4 தெரு அலைஞ்சி திரிஞ்சு நாயா பேயா உழைச்சி பிச்சை எடுக்கிறான். சில பேர் சில்லறை இல்லைன்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. அவங்களுக்காண்டிதான் இந்த ஏற்பாடு. பாத்தியா பங்கு, யூபிஐ ரீச் எந்த அளவுக்கு இருக்குன்னு? சரி, போன்பேவா ஜிபேவாப்பா? இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிடுங்க சார். ஆயிடுச்சா பாத்துக்கப்பா. பிச்சைக்காரர் கூட டீ குடிச்சா காசு கொடுக்கணுங்கிறத இந்த சமூகத்துக்கு சொல்லிட்டு போறாரு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஏன் பங்கு, உங்க தலைவரை பார்த்து இந்தியாவே வியக்குதுன்னு நீ தான் சொல்ற. ஆனா உங்க கூட்டணி கட்சியில இருக்கிற தலைவர் சிஎம்ங்கிறது தாசில்தார் மாதிரி டம்மி போஸ்ட். பிஎம் தான் பவர்னு சொல்லிருக்காரு. அத பார்த்த? நான் எங்க பார்த்தேன்? தெரியுமே, நீ பார்த்திருக்க மாட்டேன்னு தெரியுமே. இந்தா இத பாரு. ஆனா ஒரு உண்மையை நாம தெரிஞ்சுக்கணும். தேசத்துல முதலமைச்சர் பதவியும் பிரதமர் பதவியும் ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. உண்மையான அதிகாரம் என்பது பிரதமர் பொறுப்பில் தான் இருக்கிறது, அந்த இருக்கையில் தான் இருக்கிறது. நாம அதுக்கு பெருசா ஆசைப்படுறோம். எல்லாருமே சிஎம் ஆகணும் தான் நம்ம ஆசைப்படுறோம். உண்மை அது இல்ல. இது ஒரு தாசில்தார் ஆபீஸ் மாதிரி தான். இது என்ன பிரமாதம், இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்க. ஆனா அத சொன்னது உன் கட்சிக்காரன். பாரு. யாரு கும்பா? போலீஸுக்கு என்னெல்லாம் வச்சிருந்தா கும்பா? எனக்கு வேலை செய்யறதுக்கு நான் நியமிச்சிருக்கிற முதல் வேலையாளி. என் வீட்டுல கக்கூஸ் அடைச்சிக்கிட்டு, என் வீட்டுல சாக்கடை அடைச்சிக்கிட்டு யார கூப்பிடுறோம்? கவுன்சிலரை கூப்பிடு, கவுன்சிலர் மேயரை கூப்பிடு, எம்எல்ஏவை கூப்பிடு, எம்எல்ஏ மந்திரியை கூப்பிடு, மந்திரி முதலமைச்சரை கூப்பிடு. இப்ப எங்களுக்கெல்லாம் இருக்கிற டவுட் என்னன்னா, அவரு தாசில்தாரா அடப்பு எடுக்கிறவரா?
இது ஒரு நல்ல கேள்வி. உன்னை முதல்ல அடப்பு எடுக்க சொல்றேன். ஐயோ, இவன் போற வேகத்தை பார்த்தா புரட்டாசி சனிக்கிழமை எனக்கு தளி கிடைக்குதோ இல்லையோ, புழல்ல கழிதிங்க வச்சிருவான் போல இருக்கே. மரம் காப்போம் மலை காப்போம், மரம் காப்போம் மலை காப்போம், மரம் காப்போம். அதே பெரிய சுந்தர்லால் பகுனான்னு நினப்பு. ஏன்டா உங்க தலைவர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொம்பளைய புள்ளைய கட்டி பிடிச்சாரு, அது கண்ணீரும் கம்பளையுமா சுப்ரீம் கோர்ட்ல நிக்குது. இப்ப வந்து மரத்தை காப்போம் மலைய காப்போம். கிளம்பு கிளம்பு கிளம்புடா. கண்ணாடி பார்க்கையில அங்க முன்னாடி மோகந்தான், கண்ணே நீ போகையில கொஞ்சம் கொலுசாயம்மானந்தான். மழை பெஞ்சா தானே மண் வாசம், ஒன்ன நினைச்சாலே பூவாசம்தான்.